ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ சித்ரா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து 4-5 வந்து கோயம்பேடு மார்க்கெட் தான் வந்திருக்கோம். செமையான ஒரு அட்வென்ச்சர் ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். அது எங்கன்னு சொல்லிட்டு போகிற வழியில் நான் வந்து சொல்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப பட்ஜெட்டில் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போ சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டில் போகிறதுக்கு ஏற்ற ஒரு ஸ்பாட் தான். சென்னைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்பாட்டு தான். ஸோ வாங்க நம்மளோட ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியும். வாங்க ஸ்பாட்டுக்கு போகலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து கோயம்பேடு வந்து போயிட்டேன். கோயம்பேடு போயிட்டு அங்கே பாருங்கள், இந்த கோயம்பேடு பழைய பஸ் ஸ்டாண்ட் எப்படி வெறிச்சோடி ஆயிடுச்சுன்னு. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு போகிறதுக்குலாம் மேக்ஸிமம் இங்கே தான் போய் நான் பஸ் ஏறும். அப்போ பார்த்தா கூட்டம் அவ்வளோ இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சிதம்பரம், பாண்டிச்சேரி அந்த மாதிரி பிளேஸ்க்கு மட்டும் தான் இங்கேருந்து பஸ் போகுது போல் இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறப்போ வந்து சுத்தமாக வந்துட்டு காலையில் நம்ம எந்திரிச்சோம் இல்லையா பஸ்ஸு. நான் வந்து சண்டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். ஸோ ட்ராவல் பண்ணுறப்ப எல்லாருமே பேசஞ்சர்ஸ்லாம் தூங்கிட்டாங்க. இதுக்கு டிக்கெட் வந்து 260 ஆயிடுச்சு. ஸோ டிக்கெட் சார்ஜ் வந்து 260 பே பண்ணிட்டோம். இது வந்து டீலக்ஸ் பஸ்ன்றதால தான் இந்த சார்ஜ். நார்மல் பஸ்ஸில் நீங்கள் போனீங்கன்னா 200 அந்த மாதிரி பட்ஜெட்டில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். 200 இல்லாட்டியும் வந்து 220 அந்த ரேஞ்ச் தான் வரும். நான் 50-60 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் போயிருக்கேன். அதுக்கப்புறமா கரெக்டாக நீங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாண்டிச்சேரி தாண்டி தான் சிதம்பரத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிச்சாவரம் போகிறதுக்கு டைரக்ட் பஸ் கிடையாது. இப்போ நம்ம சிதம்பரம் வந்து ரீச் பண்ணிட்டோம். தில்லை ஸ்ரீ கணேசரன்ற ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் போயிட்டு நான் போயிட்டு லஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மார்னிங்லேருந்து நம்ம சாப்பிடல இல்லையா, ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் பஸ்ஸில். ஸோ நான் போய் ரீச் ஆகிறப்பவே டைம் வந்து கரெக்டாக வந்து 1 ஆகிடுச்சு. 4 வரைக்கும் தான் நமக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு வந்து 5 வரைக்கும் தான் போட்டிங் வந்து அலோடு. அதுக்கப்புறம் அலோட் கிடையாது. சரி நம்ம வேகமாக சாப்பிட்டு போகலாம். நான் ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து பார்த்துருக்கேன் நிறையா இந்த பிச்சாவரமோட ரிவ்யூ. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் அங்கே எதுவும் சரி இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் சிதம்பரத்தில் நிறையா ஹோட்டல்ஸ் இருக்கிறதால அங்கேயே சாப்பிட்டேன். அங்கேயும் திருப்பி பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டு இந்த பிச்சாவரத்துக்கு போகிறதுக்கு வந்து நிறையா பஸ் வந்து இருக்குது 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து. ஸோ இந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் வந்து 25 ருபீஸ் தான் டிக்கெட் வாங்குவாங்க. ஸோ நான் ஆட்டோலாம் கேட்டால் வந்து 1000 ருபீஸ் 500 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிச்சாவரம் வரைக்கும் போகிறதுக்கு வந்து கரெக்டாக 40 மினிட்ஸ் கிட்ட ஆகும். அதுக்கப்புறமா போகிற வழியிலே பாருங்கள் இந்த மாதிரி போட்டிங்லாம் நிறையாவே இங்கே வந்து இருக்கும். சின்ன சின்ன போட்ஸு இங்கேயும் நிறையா ஹோட்டல்ஸ்லாம் வந்து இருக்கும். பட் ஆனால் நாங்கள் வந்து நல்லா இருக்காதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும் தான் சிதம்பரத்துலேயே நான் சாப்பிட்டேன். நீங்களும் வந்து அந்த மாதிரி பஸ்ஸில் போனீங்கன்னா சிதம்பரத்துலேயே ஃபுட்டு எடுத்துக்கோங்க காரில் போனாலும். அதுக்கப்புறமா பிச்சாவரம் போய் ரீச் ஆனதுமே இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்து டிக்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். போட்டிங்க்கு நம்ம ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் போய் டிக்கெட் கேட்டப்போ அங்கே நிறையா வந்து போட்டிங், மோட்டர் போட்டிங், நார்மல் வந்து கயக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதில் நான் வந்து கயக் தான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது படகு கையில் வந்து இது பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரி படகு தான் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். மோட்டார் பைக் சூஸ் பண்ணல. ஸோ இதுக்கு சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 450 வந்து பண்ணாங்க. இந்த 450 நம்ம பே பண்ணோம்னா வந்து 4 மெம்பர்ஸ் வரைக்கும் 5 மெம்பர்ஸ் வரைக்கும் இதில் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 260 டிக்கெட் சார்ஜ் 25 ருபீஸு ப்ளஸ் டிக்கெட் சார்ஜ் ப்ளஸ் வந்து இந்த 100 ருபீஸ் சேர்த்திங்கன்னா 260 to 200 to 200 400 100 ருபீஸ் வந்து உங்களுக்கு. நீங்கள் வந்து குரூப்பாக போக முடியலனா கூட சிங்கிள் பர்சனாக போனீங்கன்னா கூட யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணி கூட நம்ம அந்த மாதிரி வந்து போட்டிங் பண்ணலாம் 450 சார்ஜில். ஸோ உங்களோட ஓன் ரிஸ்க் தான் இது எல்லாமே. நீங்கள் என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அப்படி தான். ஸோ அடுத்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா ஒரு 30 மினிட்ஸ் எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த டைம் ஆன உடனே போட் வந்து எனக்கு என்னென்ன நம்பர் வர விட்டு அங்கே போய் என்ட்ரி பே பண்ணிவிட்டு இன்னொன்று சொல்ல மாட்டேன், என்ட்ரி சார்ஜ் தனியாக 20 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போட் வர விட்டு போட்டில் ஏறிட்டு ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பிச்சாவரம் பற்றி சொல்லணுன்னா, இந்த பிச்சாவரம் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், செகண்ட் ஃபாரஸ்ட் இதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த போட் ரைடு வந்து நான் பாண்டிச்சேரியில் வந்து சானிட்டரிஸ் பேரல்ஸில் வந்து பண்ணேங்க. அந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஸோ நான் வீடியோ கூட மேக் பண்ணேன், எனக்கு அதை போடுறதுக்கு கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ரைடு வந்து இருந்துச்சு. பட் இந்த ரைடு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரெண்டாவது வந்து ஒரு படகுல வந்து துடுப்பில் போகிற போட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அந்த பாண்டிச்சேரியில் ட்ரை பண்ண ரைடு வந்து மோட்ரு படகுல தான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இது ரொம்ப வந்து அட்வென்ச்சர் சூப்பராக இருந்துச்சு, சொல்லவே முடியல என்னால். இந்த சண்டே வந்து எனக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட்டில் வந்து தசவதாரம் மூவி, அப்புறம் வந்து நிறைய மூவிஸ்லாம் இந்த ஸ்பாட்டில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதில் இதே கனி ஓல்டு எம்ஜிஆர் மூவி கூட இந்த ஸ்பாட்டில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்த மூவியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்பாட்டில் தான் வந்து நிறைய சாங்ஸ்லாம் கூட பண்ணியிருக்காங்க. அவ்வளோ வந்து வீடியோவில் நீங்கள் பார்க்கறதோட நேரில் அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து என்னென்ன அனிமல்ஸ்லாம் நான் இருக்கும்னு சொல்லி அந்த அன்னைக்கிட்ட நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஏன்னா நீர் பூனை, அப்புறம் வந்துட்டு நீர் நரி, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அப்புறம் வந்து நீர் பாம்பு அந்த மாதிரிலாம் அங்கே வந்து இருக்கும். பட் பகலில் வந்து வராது. ஒரு 5 o'clock ஆஃப்டர் வந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து அந்த டைம் வந்து க்ளோசிங் போட்டிங் வந்து அலோட் கிடையாது நைட் டைமில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்க சூப்பராக ஒரு இயற்கையான ஒரு காட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி, தண்ணிக்குள்ளக்க காட்டுக்கு வந்து போயிட்டு வந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு. நீங்கள் யாராவது இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே போகிறதுன்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு விஷயம், கண்டிப்பாக வந்து பஸ்ஸில் போகிறீங்கன்னா மார்னிங் வந்து 3:30க்கு வந்து போயிடுங்க. ஸோ நான் போனப்போ சரியான வெயில், மத்தியானம் நான் வந்து கரெக்டாக 1 o'clock நான் வந்து பஸ் விட்டு இறங்குறப்ப வெயிலில் ரொம்ப ஹீட்டு, என்னால் வந்து முடியல. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் போகுதுன்னா 3:30க்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயில் வந்து தெரியாது. நீங்கள் 8:30 9 o'clockலாம் அங்கே போய் ரீச் பண்ணிடுவீங்க, ரொம்ப வெயில் வந்து தெரியாது. அதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு 9:30க்கு இறங்கிட்ட உடனே அங்கே சிதம்பரம்லேருந்து இங்கே போகிறதுக்கு 1 hour 10 o'clock 12 o'clockலாம் நீங்கள் ரைடை முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வரதுக்கு உங்களுக்கு 1 o'clock ஆகிடும். சிதம்பரத்தில் வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து ரொம்பவே ஒரு பழமையான கோயில், பிரசித்தி பெற்ற கோயில். அந்த கோயிலையும் பார்த்துட்டு வரலாம். ஸோ நான் இங்கேருந்து நான் எனக்கு டைம் ஆயிட்டாலுமே கூட நான் வந்து சரி சிதம்பரம் நடராஜர் கோயில் பார்த்துட்டு தான் வந்தேன். அதுவும் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அங்கே போயிட்டு வந்ததும். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த வீக்கெண்ட் வந்து எனக்கு வந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லி அந்த கிளைங்க அதெல்லாம், இந்த கிளை இந்த மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி வரதை வந்து கண்ட்ரோல் பண்ணது இந்த இடத்துல இதுதானா? எல்லா இடத்துலையும் சுனாமி வந்தப்போ கூட இந்த இடத்துல மட்டும் சுனாமி வரலையா? ஸோ இந்த மரம் இருக்கிறதால தான் அந்த சுனாமி வரல, இந்த கிளைங்க இந்த மரத்துக்கு. இதோட பேர் வந்து அந்த அண்ணன் சொன்னாங்க. பட் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அந்த பேர் என்னன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆழி பேரலெல்லாம் வர விடாத அளவுக்கு இந்த மரம் தான் கண்ட்ரோல் பண்ணிச்சேன் இந்த ஸ்பாட்டில். அதே மாதிரி இங்கே வந்து ஃபிஷர்மேன்லாம் எப்போவுமே மீன் பிடிக்கிறதுக்கு வந்து அலோடு இருக்கா. நிறைய பேர் நான் போகிற டைம்லேயே மீன் பிடிக்கிறதுக்காக வந்து போட்டில் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் கப்பல் போகிறப்ப இந்த மாதிரி தான் இங்கே வந்து இந்த மரம்லாம் வந்து டச் ஆகி இடிச்சிச்சு. மேலே கிளைங்கெல்லாம் வந்து தலைக்கிட்ட வந்து படுற மாதிரிலாம் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது. எப்படி இருக்கு பாருங்க, அந்த வெயில் அடிக்கிறது கூட தெரியல அங்கே வந்து. ஸோ இங்கே வந்து கரெக்டாக வந்து நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணதுல வந்து 1 hourக்கு ரைடு கூட்டு போவாங்க. நான் அதே மாதிரி அந்த டைமிங் முடிகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க அந்த மரத்துலேயே இவ்வளோ கிலோமீட்டருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிலோமீட்டர் வர விட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட்டு விடுவாங்க நமக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி. ஒரு 15 minutes 20 minutes கிட்ட செம்மையாக இருக்கும் அந்த டைமு. செம காற்று, எங்களுக்கு ரெஸ்ட் விட்ட டைமு. எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணலான்னு ஃபேமிலியோடு வந்தாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு 6 members 8 members அந்த மாதிரிலாம் இருக்குங்கன்னா ரொம்ப ஒர்த்து. இதில் வந்து ஒரு போட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போகலாம் இந்த மாதிரி. எங்களுக்கு ரெஸ்ட் விட்டது வந்து இந்த பிளேஸில் தான் ரெஸ்ட் விட்டாங்க. அவ்வளோ ஒரு காற்று செம்மையாக இருந்துச்சு. அட்வென்ச்சர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக யூனிக்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு போட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டு உள்ளக்க வந்து தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு போட்டிங் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ரைட்லாம் நிறையா போகணுன்னு ஆசை இருக்குது. இனிமேல் ஃப்யூச்சரில் நான் நிறைய அப்டேட்ஸ் வந்து பண்ணுவேன். நான் எங்கே போகிறேன், எவ்வளவோ செலவாகுது, எவ்வளோ பட்ஜெட்டுன்னு. இது கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 260 rupees நான் வந்து பஸ் ஏறினதுக்கு. திருப்பி அகெயின் பஸ் ஏறுறதுக்கு நான் என்ன பஸ் டீலர்ஸுன்றதால தான் ரேட் அதிகம். 200 உங்களுக்கு 400 அப்படி கவர்மெண்ட் பஸ்ஸில் போகணும்னா கூட. தென் வந்து அகெயின் நீங்கள் பிச்சாவரம் வரதுக்கு ஒரு 25 rupees.
₹225. ஸோ அகைன் 25, ₹500. ரைடுக்கு ஒரு ₹100. நீங்க சோலோவா போறீங்கன்னா கூட நீங்க வந்து அங்க இந்த மாதிரி சோலோவா வந்திருக்கவங்க கூட மிங்கிள் ஆகி கூட நம்ம 4 பேரு அப்படி கூட ஷேரிங் பண்ணி கூட ரைடு போய்க்கலாம். ஸோ ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு கூட இந்த இடம் வந்து சூப்பரா இருக்கும். செல்ஃபீஸ் அந்த மாதிரிலாம் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த ஸ்பாட்ல தான் எங்களுக்கு ரெஸ்ட்டுக்காக வந்து விட்டுட்டாங்க. ரெஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு 30 மினிட்ஸ், 50 மினிட்ஸ் கிட்ட விடுவாங்க. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த ஸ்பாட்ல வந்து நீங்க ஃபேமிலியோட செல்ஃபி, ஃபோட்டோஸ் அந்த மாரிலாம் கூட எடுத்துக்கலாம். இங்க பாருங்க. இப்ப எங்களுக்கு ஆப்போசிட்ல வந்தவங்கலாம் ஃபுல்லா வந்து ஃபேமிலியா தான் வந்திருந்தாங்க. எல்லாம் சாங்ஸ்லாம் பாடிக்கிட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய்மெண்ட்டா இருந்துச்சு. ஸோ அந்த அண்ணன் வந்து அதுக்கப்புறமா ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ் காட்டி அந்த இடத்துல வந்து ஒரு ஹோட்டல் இருந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஹோட்டல் இப்ப எங்கன்னு கேட்டதுக்கு, சுனாமி வந்த டைம்ல ஃபுல்லாவே அந்த ஹோட்டல் டேமேஜ் ஆயிட்டா மாதிரியும், அதுக்கப்புறமா அந்த ஹோட்டல் வந்து ரன் பண்ணல, திருப்பி வந்து அத வந்து சரி பண்ணலன்ற மாரியும் சொல்லியிருந்தாங்க. சேஃப்டி கிடையாதுன்ட்டு. ஸோ இது வந்து அப்படி பார்த்தா கூட இதுக்கு முன்னாடி ரைடு அட்டெண்ட் பண்ணவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ சுனாமிக்கு பிஃபோர். ஸோ இந்த ரைட் போறப்ப வந்து டீ, காஃபி, டிஃபன் ஏதாவது பாதியில சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்க. திருப்பி வரப்ப இந்த மாதிரி போட் ஹவுஸ் வந்து பார்த்தேன் நானு. ஸோ இந்த போட் ஹவுஸ் வந்து போறதுக்கு வந்து ₹10 மேல ஏறி பார்க்கறதுக்கு. அங்கிருந்து பார்த்தா நம்ம இந்த காடை வந்து கிளியரா வந்து பார்க்கலாம். அதே மாதிரி போட்டிங் பண்ற வியூஸும் அழகா தெரியும். ஸோ இந்த சண்டே வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ண ஒரு சண்டேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சண்டே அமைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் போங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஃபேமிலியோட அதுக்கப்புறமா அகெயின் நான் ரிட்டர்ன் வந்து திருப்பி சிதம்பரத்துக்கு பஸ் ஏறி வந்துட்டு நம்ம சிதம்பரம் நடராஜன் கோயில வந்து சாமி வந்து பார்த்துட்டு தாங்க நான் வந்து சென்னை வந்து கிளம்பினேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இந்த மாடு வந்து எனக்கு பின்னாடியே வந்தது. இதையும் நான் ஒரு தனியா வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் வந்து நம்புறேன். தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்டேட் பண்ணேன். அண்ணன் 1,00,000 சப்ஸ்கிரைபரோட நெக்ஸ்ட் வருவேன்னு சொன்னாரு. ஓகே பாய், see you.